ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர் இருந்தார். அவருடைய கதை ஒண்ணு. காளி கோயில்ல ஒரு நாள் பிரசாதமா தருவதற்காக லட்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க இருந்தோ சாரையா எறும்பு அந்த லட்டை நோக்கி வர ஆரம்பிச்சுதான். லட்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம ஏதாவது மருந்து வச்சு எறும்ப கொன்னுட்டா என்ன ஆவது, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்போ, எருமையும் கொல்லக்கூடாது, ஆனா அத விரட்டணும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னாராம், எறும்புகள் வர்ற வழியில சர்க்கரையால ஒரு வட்டம் போடுங்க, இனிப்ப தேடி வர்ற எறும்பு அதை சாப்பிட்டுட்டு போயிரும், லட்டு கிட்ட வரவே வராது அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்றத போலவே அந்த எறும்பு வர்ற வழியில சர்க்கரையால ஒரு பெரிய வட்டம் போட்டாங்களாம். லட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்த எறும்பெல்லாம் வழியில இருந்த அந்த சர்க்கரை துகளை பார்த்தோன்னே அதை இழுத்துக்கிட்டு போயிருச்சான். பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், மனுஷங்களும் இந்த எறும்பு போலத்தான். தான் ஒண்ணு அடைய நினைச்சு வர்ற வழியில இது போல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதுவே போதும்னு நினைச்சிடுறாங்க. லட்டு போல ஞானத்தை நோக்கின முழுமையான சந்தோஷத்தை கொஞ்சம் சிலர் தான் தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னாராம். சாமர்த்தியமான செயல்தானே.